ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி ரிசப்ஷனுக்கு புறப்பட்டு இருக்கோம். ரிசப்ஷனுக்கு போக போகிறோம். அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு வீடியோ போட்டலாமே உங்களுக்கு அப்படின்ட்டு தான். என்னென்னா, கிறிஸ்டின் மேரேஜுக்கு போகிறோம். கிறிஸ்டின்ஸ் வந்து பிரியாணி தான் போடுவாங்க, பிரியாணி முட்டை. இந்துக்கள் வந்து நான்வெஜ் போட மாட்டாங்க. இவங்க கிறிஸ்டின்ஸ்கிறதுனால வந்து நான்வெஜ் போடுவாங்க, பிரியாணியோட முட்டை போடுவாங்க. அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை இன்வைட் பண்ணும்போது நான் கேட்டேன், எத்தனை பேர் வராங்க, பிரியாணி முட்டைனா ரொம்ப செலவாகுமே சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐயோ ஏன் கேட்குறீங்க, முட்டைக்கு மட்டுமே 18,000 வந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னாங்க. முட்டைக்கு மட்டும் 18,000 வந்துருச்சா? ஆமாம், முட்டை விலை வந்து ஒரு முட்டை 7 ரூபா விற்கிது. 7 ரூபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், 7 ரூபா ஆகி போச்சு. முட்டை விலை 4, 4, 5, 5, 60, 6, 6, இப்போ 7 ரூபா வந்துருச்சு. நான் சொன்னேன், ஃப்ரெண்டு நீங்கள் வந்து முட்டை போடாமல் பிரியாணி போட்டால் என்ன, முட்டை போடாமல் பிரியாணி போட்டால் என்ன, இந்த விலை விற்கிது முட்டை அப்படின்னா. இல்லை, இது கல்யாணங்கிறதுனால நான் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், இதுக்கு மேரேஜ் ரிசப்ஷனுங்கிறதுனால நாங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னாங்க. அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன். அதுவும் சொல்லி கரெக்டு தான், மேரேஜ் கொஞ்சம் போட்டு தான் ஆகணும். ஆனால் நம்மள சும்மா சாதாரணமாக வீட்டில் அந்த முட்டை வாங்காமல் இருக்கலாம். ஒரு வாரம் 10 நாளைக்கு யாருமே முட்டையே வாங்கக்கூடாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பொருளோட விலை ஏறுதோ, நான் முன்னாடி தக்காளி விலை ஏறினப்போ அதுக்கு தான் பதிவு போட்டிருந்தேன். அதே மாதிரி எந்த பொருளுடைய விலை ஏறுதோ அதை வாங்கக்கூடாது. அது எப்படி முட்டை வாங்காமல் எப்படி? ஏன் ஒரு வாரத்துக்கு சாப்பிடாட்டா நமக்கு என்ன ஆக போகுது? அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக. அதனால் முட்டை வாங்குறத ஒரு வாரம் 10 நாளைக்கு எல்லோரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சமயத்தில் எல்லோரும் வாங்காமல் ஒருத்தவங்களும் வாங்கக்கூடாது முட்டையே. அப்போ பாருங்கள், முட்டையே தேங்கி போயிடும். அப்போ விலை தானாக குறைஞ்சிடும். நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.